மெய்யன்பர்களே, முதற்கண் எம்மை ஈன்றெடுத்து ஆளாக்கி வளர்த்த எம் தாய் தந்தை பாத கமலங்களை வணங்கியும், வேழமு விநாயகப் பெருமான் பாத கமலங்களை வணங்கியும், எம் இறைவன் முருகன் ஞானகுரு தமிழ்வேல் பாத கமலங்களை தொட்டு கும்பிட்டு வணங்கியும், அடியவர்களாகி உங்களை பணிந்தும், இந்த மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சதகம் என்ற பாடலிலே 91வது தலைப்பிலே உள்ள பாடும் திருப்புகழில் மயிலம், பாடும் திருப்புகழில் மயிலம் என்ற தலைப்பிலேயான பாடலை உங்கள் முன்பாக பாடி பொருள் சொல்ல விரும்புகின்றேன். நண்பர்களே, கொலை கொண்ட போர் விழி கோலோ வாழோ என, கொலை கொண்ட போர் விழி கோலோ வாழோ என, குணமுடன் மயிலம் மலைவாழ், குணமுடன் மயிலம் மலைவாழ், கொலை கொண்ட போர் விழி கோலோ வாழோ என, குணமுடன் மயிலம் மலைவாழ், குருவரன் சுப்பிரமணியன் மேல் தொடங்கியே, குருவரன் சுப்பிரமணியன் மேல் தொடங்கியே, குறிப்பிட்டு திருப்புகழ் தனிலே, குறிப்பிட்டு திருப்புகழ் தனிலே, மலைமகள் மகன் குகன் அருள் அருணகிரிநாதர், மலைமகள் மகன் குகன் அருள் அருணகிரிநாதர், மயிலம் தன் மாமலை வாழ்வே, மயிலம் தன் மாமலை வாழ்வே, வானே என பாடிய துதிக்கவும் தமிழ்நாட்டில், வானே என பாடிய துதிக்கவும் தமிழ்நாட்டில், மயிலம் செந்தமிழ் கல்லூரி, மயிலம் செந்தமிழ் கல்லூரி, நிலைமிசை முதலாக வளருற்று நிலை பெற்று, நிலைமிசை முதலாக வளருற்று நிலை பெற்று, நேர்பட 100 ஆண்டு காணவும், நேர்பட 100 ஆண்டு காணவும், நிடுபுகழ் கற்பனை களஞ்சியம் நல்லாத்தூர், நிடுபுகழ் கற்பனை களஞ்சியம் நல்லாத்தூர், நின்ற சிறப்பிரகாச சுவாமிகள், அங்கே நின்ற சிறப்பிரகாச சுவாமிகள், மலர்மிகு பொம்மையர் பாளையம், மலர்மிகு பொம்மையர் பாளையம், வந்துதான் வளர் நன்னெறி நூலியற்றினார், வந்துதான் வளர் நன்னெறி நூலியற்றினார், மயல்வள்ளி குஞ்சரிவேல் மயில் சேவல் வர மயிலும் மலைமேவு சுப்பிரமணியனே, எங்கள் மலைமேவு சுப்பிரமணியனே, மயல்வள்ளி குஞ்சரிவேல் மயில் சேவல் வர மயிலும் மலைமேவு சுப்பிரமணியனே, எங்கள் மலைமேவு சுப்பிரமணியனே, கொலை கொண்ட போர் விழி கோலோ வாழோ வாழோ. நண்பர்களே, இந்த 91வது தலைப்பிலேயான பாடும் திருப்புகழில் மயிலம், திருப்புகழ் அருணகிரி சுவாமிகள் பல ஆயிரம் பாடல்களை முருகன் மீது பாடியுள்ளார். பிறவியிலே மனிதனாகவே இருந்தார். ஏதேதோ தப்பு பிழை தவறுகளிலே இருந்து தற்காத்து கொள்ள, தன்னை இறைவனோடு அர்ப்பணித்துக் கொள்ள திருவண்ணாமலை கோபுரம் மீது ஏறி விழுந்து இறைவன் முருகனுடைய அருளால் தாங்கி பிடித்து அவருக்கு நல்லருள் தந்து இந்த திருப்புகழை பாட வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு பேர் புகழ் சிறப்பு வாய்ந்த அருணகிரி சுவாமிகள் அவர்கள் பாடும் திருப்புகழ், அப்போ மயிலம் பாடியிருக்காங்க. கொலை கொண்ட போர் விழி கோலோ வாழோ என அவர்கள் தொடங்கிய பாடலிலே தனதந்த தானன தான தானா அப்படின்ற பாடல், சந்த பாடல், கொலை கொண்ட போர் விழி கோலோ வாழோ என, குணமுடன் மயிலம் மலைவாழ். அந்த கொலை கொண்ட போர் விழி, அந்த விழியானது பெண்களுக்கு மங்கையருக்கு உள்ள விழியானது கொலை கொண்ட போர் விழி. போர் செய்யும் பொழுது அந்த வேல் வில் அம்பு தைத்து ஓர் உயிர்கள் அங்கே சமராடும் போது, யுத்தம் செய்யும் பொழுது அந்த உயிர்களுக்கு இந்த கோலோ வாழோ என்ற ஒரு நிலையை கொண்டு என்று பாடியுள்ளார். குணமுடன் மயிலம் மலைவாழ், இந்த மயிலத்தில் இறைவன் முருகனை நினைத்து
குருபரன் சுப்பிரமணியன் மேல் தொடங்கி குறிப்பிட்டு திருப்புகழ்தனிலே இந்த திருப்புகழிலே இந்த பாடலிலே பாடியுள்ளார்கள். மலைமகள் மகன் குகன் அருள் அருணகிரிநாதர். மலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய உமையவள் சிவசக்தி சமேதர், சிவனுடைய பாதியாக. சிவன் அன்றே உமையவளுக்கு நாம் இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டுன்னு இருப்போம். இறைவன் சிவபெருமானா அன்னைக்கு அப்பவே தன் உடம்பில் இடபாகம் இடது பக்கம் சரிபாதியாக, அப்படியே சரிபாதியாக அம்மையருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மலைமகள் மகன் குகன் அருள் அருணகிரி, அந்த உமையவுடைய மகனான குகனான அருளாலே அருணகிரிநாதர் மயிலந்தன் மாமலை வாழ்வே, அந்த பாடலை முடிக்கும்போது மயிலந்தன் மாமலை வாழ்வே என்று இந்த மயிலத்தினுடைய பெருமைகளை அந்த பாடலிலே குறிப்பிட்டிருப்பாங்க. வானே என பாடிய துதிக்கும் அந்த பாடல் வரிகளில் வானே என்று வானமே என்றும் பாடியிருப்பாங்க. துதிக்கும் தமிழ்நாட்டில் மயிலம் செந்தமிழ் கல்லூரி, இந்த சிறப்புகளுடைய இந்த மயிலத்திலே தமிழ்நாட்டில் மயிலம் செந்தமிழ் நாட்டிலே தமிழ்நாட்டிலே நிலமிசை முதலாக வளர்வுற்று நிலை பெற்று செந்தமிழ் கல்லூரி, தமிழ்கல்லூரி, தமிழுக்கென்று ஒரு செந்தமிழ் கல்லூரி முதலாக கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி என்பார்கள். இந்த கல் மண் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றியது தமிழ்குடி. தமிழ்குடி தோன்றும் போது தமிழும் தோன்றியது தானே. இப்போ கல்மண் தோன்றிய அப்போ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, அது 16-20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட சொல்லலாம். அது கல்வெட்டுகள்லாம் சான்று உரைக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயான தமிழுக்கு கல்லூரி அமைச்சிருக்காங்க, தமிழ் கல்லூரி. அது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. தமிழ்நாட்டிலே தமிழ் கல்லூரி என்று முதலாக தொடங்கியதே நமது மயிலத்தில்தான். அன்பர்களே, மெய்யன்பர்களே, அந்த தமிழ் கல்லூரியில் படித்தவர்கள் நிறைய பேர் நல்ல அறிஞராகவும் கவிஞராகவும் புலவராகவும் நிறைய பேர்லாம் இருக்காங்க. அந்த தமிழ் கல்லூரி உருவானதும் அது வளர்வுற்று நிலை பெற்று நேர்பட 100 ஆண்டு காணவும் அது நல்ல நிலையிலே வளர்வுற்று நல்ல நிலையிலே அந்த கல்லூரியானது சிறப்பு இயல்புகளோடு நல்ல மாணாக்கர்களை வளர்த்து விடுவதோடு நிலை பெற்று பேர் புகழ் பெற்று நேர்பட நேர்மை தெய்வ சிந்தனை நல்ல சிந்தனையோடு அதிலே படிக்கக்கூடியவர்களுக்கும் 100 ஆண்டு காணவும் அந்த கல்லூரியானது 100 ஆண்டு இப்போ நெருங்கி கொண்டிருக்கு. நீடு புகழ் கற்பனை களஞ்சியம் நல்லாத்தூர். நீடு புகழ், நீடு நிறைந்த பிரிய புகழ் கற்பனை களஞ்சியம் என்று அன்பர்களாலே பாராட்டக்கூடிய நல்லாத்தூர் சிவபிரகாச சுவாமிகள், நல்லாத்தூரில் உள்ள சிவபிரகாச சுவாமிகள், அவங்க பொம்மையார் பாளையத்து பொம்மபுர ஆதீனத்து வழியிலே வந்தவர்கள். அந்த நல்லாத்தூர் நின்ற சிவபிரகாச சுவாமிகள் மலர்மிகு பொம்மையார் பாளையம் வந்துதான். பொம்மையார் பாளையம் இங்கே புதுவையிலிருந்து மரக்காணம் செல்லும் வழியிலே பொம்மையார் பாளையம் என்ற ஒரு ஊர் உள்ளது. செம்மண் நிறைந்த இடம், சோலை மிகுந்த இடம், அழகிய இடம் அது. அந்த பொம்மையார் பாளையத்திலே வந்து வளர் நன்னெறி நூல் ஏற்றினார். இந்த மயிலத்துக்காக மக்கள் நலன் பெறுவதற்காக மக்களுக்காக நன்னெறி நூலை ஏற்றி அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இயல்புகளை கொண்டது நமது மயிலமாகும். அதிலே மயில்வள்ளி குஞ்சறிவேல் மயில் சேவல் வரமயிலும் மலைமேவு சுப்பிரமணியனே, அந்த வள்ளி தெய்வானையோடும் மயில் சேவலோடும் வேலோடும் வந்திருந்து காட்சி தந்து அடியவர்களுக்காக காத்திருந்து நமக்காக இறைவன் முருகன் அங்கே காத்திருக்கார். எப்பொழுது மெய்யன்பர்கள் அன்பர்கள் நம்மை அழைப்பார்கள். ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம், அந்த நேரத்திலே கோடு கிழித்து விட்டு கோட்டிலே தயார் நிலையில் நிற்பார்கள் அந்த ஓட்ட வீரர்கள். 1-2 சொன்ன உடனே ஓட ஆரம்பிப்பார்கள். அதை போன்று இறைவன் அங்கே நமக்காக மயிலமலையிலே மணக்கோல மாமுருகனாக சுப்பிரமணியனாக
மக்கள் குறைத்திருப்பவனாக அங்கே நின்று கொண்டு தயார் நிலையில் இருக்கின்றார். அன்பர்களுக்காக அன்பர்கள் அழைக்கும் நேரத்தில் சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் என்று சொல்லுவாங்க திருப்புகழ் அருணகிரி சுவாமிகள். அந்த மாதிரி அந்த உடனே அழைப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய காத்திருக்கின்றார். அதெல்லாம் அன்பர்களே, இந்த மயிலமலையிலே வாழக்கூடிய சுப்பிரமணியனை மனதார் இணைத்து 91வது பாடலாக உள்ள பாடும் திருப்புகழில் மயிலம் என்று அமைந்த இந்த தலைப்பிலான பாடலை பாராயணம் செய்து படிக்கின்ற அன்பர்கள் மெய்யன்பர்களுக்கு நல்ல ஒரு நாவன்மை, நல்ல ஒரு பேச்சு வன்மை, பேசும் திறன், நல்ல ஒரு படிப்பு, கல்வி, செல்வம், வீரம், கல்வித்திறன் அனைத்தும் அமையும் என முருகனர்களால் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அன்பர்களே, அடியேன் அணிவண்ணனை ஆதரித்து பேராதரவு நல்குமாறு உங்களை மீண்டும் பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.